வணக்கம், வெல்கம் டு மால்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் நியூ இயர் ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்லேயே ரொம்ப டேஸ்டியாக சாஃப்டான சாக்லேட் பர்ஃபி ஈஸியாக 10 நிமிஷத்தில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சாக்லேட் பர்ஃபி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் பால் பவுடர், 1/2 கப் கோகோ பவுடர், 1 கப்புக்கு 2 கப்பு பவுடர் சுகர், 1/4 கப் முந்திரி பொடியாக கட் பண்ணி நெய்யில் வறுத்து எடுத்துக்கணும், 1/2 கப் வெண்ணெய் இந்த மாதிரி சாஃப்டா ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும். இந்த வெண்ணெய் வீட்லயே ஃப்ரெஷ்ஷா பண்ணுனது. அடுத்த வீடியோல இந்த வெண்ணெய் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்வீட் ட்ரேயை ரெடி பண்ணிடலாம். 1 ஸ்பூன் வெண்ணெய் எடுத்து இந்த ஸ்வீட் ட்ரேல எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி தடவி விடணும். அடுத்து 1 கப் பால் பவுடர், 1/2 கப் கோகோ பவுடரை கட்டி இல்லாம நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். பால் பவுடர், கோகோ பவுடர் இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்து நம்ம சாக்லேட் பர்ஃபி செய்ய ஆரம்பிக்கலாம். கடாய் ஒன்று அடுப்பில் வச்சு லைட்டாக ஹீட் ஆனோன்னு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க அந்த 2 கப் சர்க்கரை பொடி, அதே கப்பில் 1/2 கப் தண்ணி சேர்த்து ஒரு கம்பி பதம் வர்ற வரைக்கும் நல்லா பாகு காய்ச்சி எடுக்கணும். சர்க்கரையை இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி சேர்த்தோன்னா நமக்கு அந்த கம்பி பதம் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடும். அடுப்பை நார்மல் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் இப்படியே கிண்டிகிட்டு இருந்தோன்னா நமக்கு அந்த கம்பி பதம் வந்துடும். கேக், பிஸ்கெட்ஸ், சாக்லேட்ஸ், ஸ்வீட்ஸ் இதுக்கு எல்லாமே மெஷர்மெண்ட்ஸும் பதமும் ரொம்ப முக்கியம். அதை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணுன்னாவே நமக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துடும். அடுத்து நம்ம கம்பி பதம் வந்துருச்சான்னு எப்படி பார்க்குறதுன்னா, அந்த பாகை நம்ம விரலால் தொட்டு இந்த மாதிரி பண்ணணுன்னா பாருங்க, அழகா ஒரு கம்பி மாதிரி வருது பாருங்க. இதுதான் அந்த ஒரு கம்பி பதம்னு சொல்றது. இந்த பதம் வந்தோன்னே நம்ம அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு நம்ம சலிச்சு வச்சிருக்க அந்த பால் பவுடரையும் கோகோ பவுடரையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க 1/2 கப் வெண்ணெயை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த வெண்ணெய் தான் நம்மளோட சாக்லேட் பர்ஃபிக்கு நல்ல சாஃப்ட்னஸை கொடுக்கும். சர்க்கரை பாகு கம்பி பதம் வந்ததுக்கு அப்புறம் அடுப்பு சிம்மிலேயே தான் இருக்கணும். இந்த மாதிரி கைவிடாம ஒரு 5 நிமிஷம் நம்ம கிண்டிட்டே இருந்தோம்னா சாக்லேட்டோட பதம் நமக்கு வந்துடும். இப்போ பாருங்க, இந்த சாக்லேட் கடாயில் ஒட்டாம எவ்வளோ அழகா உருண்டு வருது. அது மட்டும் இல்லாம இந்த ஓரங்கள்ல வெள்ளை பூத்தாப்புல பொங்கி வருது பாருங்க நம்ம கிண்டுறப்ப. இதுதான் இந்த சாக்லேட்டோட பதம். இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரியில பாதியை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த சூட்டோட இந்த ட்ரேல ஊற்றிக்கணும். சப்போஸ் ட்ரே இல்லைன்னா வீட்டில் இருக்கிற ஏதாவது தட்டுங்களை யூஸ் பண்ணிக்கலாம். மீதி முந்திரியை இந்த மாதிரி நம்ம மேலே டெக்கரேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் எது வேணாலும் இது மேலே இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்வீட் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்காக இந்த மாதிரி லைட்டாக 2 டைம் தட்டி விடணும். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு இந்த முந்திரியை லைட்டாக இந்த பர்ஃபியில் அழுத்தி விடணும். இந்த பர்ஃபியை அப்படியே 1/2 மணி நேரம் நல்லா ஆற விடணும். 1/2 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த பர்ஃபி நல்லா ஆறி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கத்தியால் நமக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். கத்தியால் இந்த மாதிரி ஒரு பீஸை மட்டும் நம்ம எடுத்து விட்டா போதும். அதுக்கப்புறம் ஈஸியாக நம்ம எல்லா பீஸையும் எடுத்துடலாம். பாருங்க, கடையில் வாங்குற ஸ்வீட் மாதிரியே நமக்கு எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. இதே மாதிரி நம்ம எல்லா பீசஸையும் எடுத்துடலாம். 10 நிமிஷத்தில் ரொம்ப சுவையான சாஃப்டான சாக்லேட் பர்ஃபி தயாராகிடுச்சு. எல்லாரும் கண்டிப்பாக இந்த நியூ இயருக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த சாக்லேட் பர்ஃபியை உங்கள் வீட்லேயும் செஞ்சு இந்த நியூ இயரை கொண்டாடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க.